Hi, hello friends. வணக்கம். Welcome to my channel. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம பண்ருட்டில தாங்க. பண்ருட்டில இப்போ எங்க இருக்கோம்னா நம்மளோட காந்தி பூங்கா தான். காந்தி பூங்கால என்ன ஸ்பெஷல்னு பார்க்க போறோம். இந்த பார்க்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குங்க. சோ என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இருந்து அப்படியே வந்தோம்னா நம்மளோட ரைட் சைடுல பேர்ட்ஸ் இருக்கு. இந்த பார்க்குக்கு நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா சுத்தி இருக்கிற அதாவது பண்ருட்டியை சுத்தி கிட்டத்தட்ட நிறைய கிராமம் இருக்கு. அதனால இது ஒரு ஒரு பொழுதுபோக்கா இங்க பண்ருட்டியில இருக்கிறது மெயினான ஒரு இடம்னா இந்த பார்க் தான். ஸோ ஈவினிங் ஆனாலே எல்லா குழந்தைங்களும் இங்க விளையாட வந்துருவாங்க, ஒரு ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு. பெரியவங்களும் என்ஜாய் பண்றாங்க. ஸோ என்னோட பையன் ஜாலியா இருப்பான், பார்க்குக்கு வந்தாலே செம்ம ஹாப்பி. அதே மாதிரி இந்த பார்க்குக்கு சுத்தி வாக்கிங் போறவங்க, இது பண்றவங்க, ஈவினிங் ஆனா வாக்கிங் போறவங்க எல்லாம் வருவாங்கங்க. நைட்ல தாங்க செம்ம அழகா இருக்கும் இந்த பார்க்கு. அப்படியே லைட் வெளிச்சத்துல அப்படியே சும்மா ஜொலிக்குதுங்க பார்க்கு. அழகா நிறைய அழகு செடி இங்க வச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்குங்க இந்த பார்க்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, சின்ன பசங்க எல்லாம் பார்த்து ஒரு என்ஜாய் பண்றதுக்கு ஒரு பிக்சர் அழகா சுத்தி இந்த மாதிரி பிக்சர்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றாங்கல்லங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு நான் ரிலீவ் பண்றேன். இப்ப நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இந்த காந்தி ஐயா பத்தி ஒரு சில ஸ்டோரி அவங்களுக்கு அவங்க கிட்ட கேட்டிருக்கோம். ஸோ அவங்க அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். உங்க பேர் என்ன? செந்தில்குமார். ஐயா, இத பத்தி உங்களுக்கு என்ன ஸ்டோரி தெரியும்? சொல்லுங்க. அதை பத்தி நாங்க ஸ்டோரி ஆரம்பத்துல இந்த இடம் ரொம்ப அடுப்பா கடந்தது. இந்த இடம் ரொம்ப இது இருந்தது வெளிங்கட்டுமா. அப்போ ரொம்ப இதா இருப்பாத்து இந்த இடம் பெயிண்ட் அடிக்கலான்னு வந்தாங்க ஆரம்பத்துல. அந்த வாரத்துல இந்த பெயிண்ட் ஸ்வர்ணம் வந்தது. அப்போ லைட்டா அப்படியே டச் ஆகி போச்சு காந்தி சிலையில. ஆமா, பெயிண்ட் அடிக்க பார்த்து அப்போ எல்லாம் டெஸ்ட் பண்ணினா சொல்ல பார்த்து இது உண்மை வெளியே வந்தது. என்ன உண்மை வெளியே வந்தது? இந்த காந்தி இந்த சிலை 53 சிலைன்னு அப்பதான் தெரிய வந்தது எல்லாருக்குமே. அதுக்கு முன்னாடி என்ன சிலைன்னு தெரிஞ்சது. நம்ம காந்தி சிலைன்னு மேனே பெயிண்ட் அடிச்சு அருமையா வச்சிருந்தாங்க அப்ப அந்த காலத்துல இருந்து. அப்ப வெளியே தெரியப்பாட பார்த்து அப்போ இப்ப வெளியே போல இப்ப பழைய போச்சு. இப்ப அதுல இருந்து இப்ப டெவலப் ஆகி போச்சு இந்த இடம். இப்ப அது 53 சிலைன்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட். ஆமா, டெஸ்ட் அப்புறம் 53 சிலைன்னு தெரிய வந்துச்சு. முன்னாடி வெறும் சிலையா இருந்தது எல்லாம் தெரியும். இது ஒரு தங்க சிலைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கல்ல, அது இது 53 சிலைன்னு கண்டுபிடிக்க முன்னாடி தங்க சிலைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களா? தங்க சிலை அப்ப யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. வெறும் சிலை ஒன்றுதான் தெரியும் அந்த இடம். அது பராமரிக்க பத்தி பெயிண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு காந்திய நினைவு நிலவரம் அந்த வண்டி எடுத்து பார்த்து பெயிண்ட் அந்த இடத்துல என்னடா இது இப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்பதான் வெளியே தெரியப்படுத்தினாங்க எல்லாமே. 53 சிலை அப்பதான் டெஸ்டிங் அப்பதான் பிரபலமாச்சு இந்த இடம், இந்த பூங்காவை, காந்தி பூங்காவா. ஆமா, சுத்தி பராமரிச்சு இப்ப பாதுகாப்பு வர சிசிடிவி கேமரா வச்சு எல்லாம் பாதுகாப்பா நடந்து இருக்கு இந்த இடம். பிரபலம் நம்மளுக்கு இந்த காந்தி பூங்காவில் ஒரு ஃபேமஸான இடம் இதான். ஒரு இடம் காந்தி. அது ரொம்ப ஃபேமஸ். ஃபைனலி இந்த பார்க்கை பற்றின ஸ்டோரி என்ன எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக, மற்றவங்க சொன்னதெல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.